அன்பார்ந்த தாய்மார்களே, பேசுகிறேன். நான் எல்லா நாளும் இங்கே நின்று பேச மாட்டேன். எனக்கு ஒன்று ஓடிச்சுது. என்ன எது நடந்தாலும் ஒன்று நடக்க போகுது. நான் மௌத்தா, நீங்கள் மௌத்தா போறீங்க. இன்றைக்கு இவர் மௌத்து என் எஃபியில் வந்திருக்கும், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும், மெசேஜில் வந்திருக்கு. ஒரு நாள் வரும், அன்றைக்கு எனக்கு பார்க்க இல்லாதது ஏண்ட மரண செய்தி, எல்லோரும் பார்க்கிற எனக்கு பார்க்க முடியாத மரண செய்தி வருகிற நாள் நமக்கு நெருக்கம். நாங்கெல்லாம் 1000 10,000 வருஷம் இங்கே வாழ வரல. இருக்கிற கொஞ்ச நாள்ல 4 பேருக்கு நன்மை செய்யணும், 4 பேர் கண்ணை துறக்கணும். இது உம்மத்துக்கு எங்களால் முடியுமான நல்ல காரியங்களை செய்யணும். அதனால ஃபர்ஸ்ட் நல்ல காரியம், நான் நிறைய ஷொக்கான இடங்கள்ல ஒன்றுதான், உம்மாட ஜனாசாவை வச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மார்க்கம் படித்தவர் நினச்சேன். கடைசியில் வந்து ஜனாசாக்குரிய கடமைகள்லாம் நான் சொல்லிட்டு நிற்கிறேன் மையவாடியில். அவர் வந்து கேட்குறார், எப்படி தொழுவிக்கணும்னு கேட்க. ஜனாசாட சில துவாக்கள் தெரியாது. உங்கள் புள்ள பள்ளியில் உள்ள ஹசரத் துகர் தொழுவிப்பார், அசர் தொழுவிப்பார், பெருநாள் தொழுவிப்பார். உங்கள் ஜனாசா அவர் தொழுவிக்க மாட்டார். ஏன்? அவரால் இயலாதா? அவர் கேட்படுவார், உறவுகள் வாங்கன்னு கூப்பிடுவார். அவருடைய ஜனாசாவை தொழுவிக்க நெருக்கமான ஒரு உறவு வரும். அது உங்க கணவராக இருக்கலாம், சில வேளை உங்க பிள்ளையா இருக்கு. ஏன் நெருக்கமான உணவு தெரியுமா? கடைசியா பிரியாவளை கொடுக்க போகிறோம், அல்லாவிடம் ஃபைனலா கேட்க போறோம், யாரோ எங்க உம்மாவுடைய கபரை விசாலமாக்கிறியா, யா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். இது உணர்வா அழுந்து கேட்க போறோம். நீங்க யாரை சம்பாதிச்சீங்களோ, அரசியல்வாதிக்கு அரசியல் கூட்டம் வரும், பிசினஸ் மண்ணுக்கு பிசினஸ் கூட்டம் வரும். கூட்டம் பல்கி பெறுகிறது இல்லை முக்கியம், தேம்பி தேம்பி அழுகிறவங்க கூக்கிராமத்தை ஓடி வருவாங்க உங்க ஜனாசாவை கேள்விப்பட்டு. அன்றைக்கு அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வருவாங்க. அவங்க வந்தது ரப்போட பேசுறதுக்கு. ஒரே ஒரு தொழுகை மட்டுமே, நாம சஜிதாவை நோக்கி தொழுற எந்த போட்டோவும் இல்லை. ஒரே ஒரு தொழுகை, ரசூல் அடக்கம் செஞ்சுட்டு தொலை சொல்லல, முன்னாடி டெட் பாடியை வைக்க சொன்னாங்க. ஜனாசாக்கு நின்று சஜதா செய்யாம எல்லோரும் ஜனாசாவை முன்னாடி வச்சுட்டு தொழுகிற ஜனாசா. ஏண்டா இந்த நேரத்துல ஃபீலிங்ஸா லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லாஹ் இது 3வது தக்பீர்ல நாம சொல்றது, வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிஞ்சிரியா அல்லாஹ், வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பிழைகளை பொறுத்துறியா அல்லாஹ். வாப்பாவை முன்னாடி வச்சுட்டு புள்ள கேட்கிறாங்க, யா அல்லாஹ் வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு, யா அல்லாஹ் அவருடைய நுழைவாயிலை சங்கையாக்கிறியா அல்லாஹ், கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ். கபர்ல போய் வைக்க போறோம் யா அல்லாஹ், கேவலமாக்கிறாதே யா அல்லாஹ். எங்க வாப்பா யா அல்லாஹ், வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முதுகலஹு, யா அல்லாஹ் விசாலமாக்கிறியா அல்லாஹ், அவருடைய நுழைவாயிலை விசாலமாக்கிறியா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாஇ வத்தல்ஜி வல் பரதி, யா அல்லாஹ் அவங்களை தண்ணீராலும் பனியாலும் குளிர் தண்ணியாலும் குளிப்பாட்டியா அல்லாஹ். எங்களுக்கு உடலை குளிப்பாட்டினோம் யா அல்லாஹ், தூய்மைப்படுத்தினோம் யா அல்லாஹ். கல்பை நீதான் குளிப்பாட்டணும் யா அல்லாஹ். கல்புல உள்ள பாவத்தை அழிச்சிரியா அல்லாஹ். புள்ள வாப்பாவை வச்சுட்டு உம்மாவை வச்சுட்டு கேட்கிற மாதிரி ஒரு புள்ளைய வளர்க்கணும் தாய்மார்களே. இந்த ஃபீலிங்ஸ் வரணும். இன்றைக்கு உள்ளவங்க, என்னோட நண்பர்கள் படிச்சவங்க இருக்கிறாங்க, மாற்று மத நண்பர்கள், அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. என்னப்பா உங்களோட உமா எல்டர் சாப்பிட முடியும், just we are paying 40,000 per month, we are paying, நாங்க 40,000 பே பண்றோம். உம்மாவுக்கு 40,000 பே பண்றானா, அதுக்கு தான் நாம் செத்து போனா ஃபியூனரல் ஹோம், அப்படியே எல்டர்ஸ் ஹோம்ல இருந்து கொண்டு வர மல்ஷாலாவை வீட்டுக்கு கூட சபத்தை எடுக்காம அங்கே இதை முடிச்சுட்டுன்றான். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க விட்டு செல்கிற சொத்துல மிகச்சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன் எதுவுலவு, விட்டுட்டு போற சாலிகான புள்ள உங்களுக்கு துவாக்கி. உம்மா மறந்துடக்கூடாது. வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன் போகும், உம்மா மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தா தேடி போய் அந்த மையவாடியில தலைமாட்டில் உட்கார்ந்து யார் அப்படிங்க உம்மா யா அல்லாஹ் என்று ஃபீல் பண்ற ஒரு குழந்தையை உருவாக்குங்க. ஜடங்களை உருவாக்க கூடாது என்றால் இந்த முயற்சி, அதாவது ஆம்பளை பிள்ளைகள் இப்படி செய்யணும். கபரு வைத்து உம்மா எங்க அடக்கம் செய்யப்பட்டது, வாப்பா எங்க அடிக்கடி அம்மா யா அல்லாஹ் எங்க உம்மாட கபரு. இன்னைக்கு உம்மா மௌத்தானவங்க வீட்டுல உம்மா வாழ்ந்தாங்களான்னு மகன், அவங்க இன்னைக்கு என்ன நிலைமைன்னு தெரியாது, ஒரு துவாவும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இந்த நிலைமையில நாம் ஆக்கக்கூடாது. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பங்களிப்பு எங்க செலுத்தணும் என்பதில் மேலோட்டம்
அது கிளாஸா தான் போகும். ஸோ மேலோட்டமா எங்க பிரச்சனை, உங்க பிள்ளையோட படிப்புக்கு பின்னாடி நீங்க நில்லுங்க, மார்க்க கல்வி பின்னாடி நீங்க நில்லுங்க. சமிஅனா வஅதானா என்று செவிமடுத்தும் கட்டுப்பட்டும் ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டோம், அதை மீறி நாங்க பேச மாட்டோம் என்ற செயலை நீங்க வீட்டுல பழக்கிறீங்கடா. இன்ஷா அல்லாஹ் உங்க ஜனாசாவை தோல்ல கொண்டு போகிற நேரம் உங்க பிள்ளைகள் அழுகிறது மட்டும் இல்லாம ஃபைனல் மூமெண்ட்ல ஜென்னாவுக்கு அனுப்பும் வரைக்கும் ரப்போடு போராடுவார்கள். ரப்போட போராடுகிற அளவுக்கு உங்க பிள்ளைகள் அழுது இந்த துவாவை கேட்கணும். ஒரு வெள்ள ஆடையில் அழுக்கப்பட்டால் அதை துவைத்தால் எப்படி வெண்மையா நிற்குமோ, எங்க வாப்பையா அல்லா அவர் எல்லா பாவத்தையும் கழிவறியா அல்லா. ராத்திரி வருவாரு, நாங்க தூங்கி இருப்போம், உமாட்ட கேட்பாரு, புள்ள சாப்பிட்டுச்சா? அந்த வாப்பாயா அல்லா. எங்களுக்கு ஷூ வாங்கி தந்துட்டு பாட்டா செருப்போட பெருநாளை கொண்டாடின வாப்பாயா அல்லா. எங்க உம்மா யாரு? இந்த ஃபீலிங்ஸோட அந்த துவா வரணும். அவங்க சாப்பிடாம எங்களுக்கு சாப்பாடை வச்சுட்டு முடிஞ்ச பிறகு சட்டியத்தை இதாக்கி சாப்பிட்டவங்க தான் தாய்மார்கள். இதுதான் ஒரு டைம் இருந்துச்சு. இப்படியான கஷ்டத்தோட பிள்ளைகளை வளர்த்த தாய்க்கு பிள்ளைகள் கடைசி மூமெண்ட்ல பிரியாவிடை கொடுக்க போறாங்க. திரும்ப அழுது படம்பினுக்கு 48 மணித்தியாலத்துக்கு வாப்பா வரமாட்டான், உம்மா வரமாட்டாங்க, வழி அனுப்பி வைக்கணும். எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து எல்லாம் செஞ்சவங்க நாம் கேட்க போறோம். இறைவா வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த வீட்டை விட சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்துறியா அல்லாஹ். இன்றைக்கு 5 பேரா இருந்து பெருநாள் கொண்டாடினோம் யா அல்லாஹ். ஹஜ் பெருநாள் வர்ற நேரம் 4 பேர் ஆயிட்டோம் யா அல்லாஹ். ஒத்தரை இழந்துட்டோம் யா அல்லாஹ். வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்தில் கொடுத்த குடும்பத்தை விட சிறப்பான ஒரு குடும்பத்தை கொடுத்து யா அல்லாஹ் தனிமையாக்கிறாத யா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜி, இந்த உலகத்தில் கொடுத்த ஒரு துணியை விட சிறப்பான ஒரு துணியை கொடுத்து தனிமையாக்கிறாத யா அல்லாஹ். வஅத்கில்ஹுல் ஜன்னா, ஜன்னாவுக்கு அவரை நுழைச்சிரியா அல்லாஹ். ஒரு புள்ள தேம்பி தேம்பி அழுகிற நேரம் ரப்பு பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, 40 பேர் ஷிர்க் செய்யாதவர்கள் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிற நேரம் வஜபத் லஹுல் ஜன்னா, ஜன்னா அந்த அடியானுக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது. அன்பிக்கினியவர்களே, அதனால் இப்ப நான் சேர்க்கிறது என்ற ஜனாசாவுக்கு மனிதர்களுடைய துவாவை நீங்க சேர்க்கிறது அதுவாக இருக்கு. 4 பேர் பிழை செய்ய போல எனக்கு அல்லாத மாதிரி போகாது. நீங்க தப்புன்னு சுட்டி காட்டினா உங்களை திட்டலாம், உங்களை ஏசலாம். அது என் தலைவருக்கு நடந்துச்சு. ஆனால் இந்த உலகத்தில் அவர் ரஹ்மத்துல் ஆலமீன், எல்லாரும் திட்டினவர். ஆனால் அவர் ஜஸீரத்துல் அரபை கைப்பற்றினார், அவர் மன்னித்தார். மன்னிக்கிற பண்போடு பாசத்தோடு மக்கள் பிழை செஞ்சா ஒதுக்காதீங்க, அவங்களை அன்பா எடுங்க, அவங்க திருந்துவாங்கன்னு நினைங்க. ஒரு நாள் இன்னைக்கு குடியோட நிற்கிறவன் நாளைக்கு எங்களை எல்லாரையும் விட சிறப்பா பேரலாம். நீங்க யாரையும் கெட்டவன் என்று கீழே போடாதீங்க, யாரையும் நீங்கள் கேவலமா நினைக்காதீங்க. உண்மையாக நான் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன் கல்முனையில், அந்த ஃபஜ்ருக்காக வேண்டி அப்பதான் இறங்கி போற ஒருவர் என் பக்கத்தில் தொழுதார். நிர்வாகிகள் என்ற வந்து சொன்னாங்க, ஒருத்தர் காட்டினார், இவர் உங்க பக்கத்தை தொழுதாரே, இப்ப பாருங்க அழுது துவா கேட்கிறாரு. இவருக்கு நான் அடிக்க போயிருந்தேன், குடிச்சிட்டு கொசிமொக்க ரோட்டில் உளுந்திருந்தவர். நீங்க நம்புவீங்க, உங்க பக்கத்துல தொழுந்தவர் அவர் தான். வல்லாஹி நான் அவரை தெரியும். அதாவது அவ்வளவு ஷாக். அல்லாஹ் எங்க எப்படி தேர்ந்தெடுப்பான்னு தெரியாது. அல்லாஹ்விடம் கேளுங்கள், இறைவா எங்களை தேர்ந்தெடுக்க சொல்லி. அதனால் உங்க பிள்ளைகள் யாரையும் நம்ம யாரை கேவலம் நினைச்சோமோ அவங்க உலகத்துல சிறப்பானவங்களா மாறும். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ்வுடைய தலை வேணும் என்று சொன்னவர். அரபிகள் வெட்டி சீவி பார்சல் பண்ணி அடுத்த ஊருக்கு அனுப்புவாங்க. அதான் அவங்க அரபிகள்ட வேலை. உமர் பின் கத்தாப் துடித்தவர், ரசூலுல்லாஹ் வெட்டணும் கொள்ளணும் என்று. பெருமாவுடைய ஜனாசாவை கேள்விப்பட போக்கல. இன்றைக்கு எத்தனையோ உம்மாவாப்பட ஜனாசால புள்ள கூட மயங்காது. உமர் பின் கத்தாபுக்கு கால் நடுங்க ஆரம்பித்தது. தன் கையில் உள்ள வாள் சரசரை என்று கீழே விழுந்தது. அருமை அலைஹிஸ்ஸலாம் எங்களை அடக்கம் செஞ்சு விட்டு அவங்க மூத்தா அவங்க நினைச்ச எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்களேன்னு உமர் பின் கத்தாப் துடிக்கிறார் என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை அடக்கம் செஞ்சுட்டு வரப்போகல கேட்கிறாங்க, நடு நிசி ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்ய போகல. எங்க அப்பாட மூஞ்ச பார்த்து மண் போட தோணிச்சான்னு கேட்டாங்க. மண் போட தோணிச்சான்னு கேட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் நன்னா புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த தாய்மார்களை. இந்த பிரியாவிடை 1400 இயர்ஸ்க்கு பிறகு இன்றைக்கு நான் அதை திரும்ப திரும்ப படிக்கிற நேரம் எல்லாம் நான் அழுகிறேன், தேம்பி தேம்பி அழுகிறேன். எத்தனையோ ஜனாசாக்கள்
தாள்களை கடந்து வந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா. அதை படிக்கிற யாரும் புத்தகத்துடைய அந்த தாள்களை கண்ணீரால் நனைக்காமல் போக மாட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பிரியாவிடை தாங்க முடியாத வேதனைக்குரிய பிரியாவிடை என்றால், நாம் இந்த உலகத்தில் மனிதர்களிடம் பிரிந்து போகிற நேரம் நலவு செய்து கொஞ்சமாவது நலவு செய்து எங்கள் குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்தியவர்களாக போகணும் என்பதற்கு இந்த தலைப்பின் ஒரு பகுதியை உங்களுக்கு இப்படி பதிவு செய்கிறேன். வல்ல நாயன் நம் அனைவரை மன்னிப்பானாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.